வெல்கம் டு பிஜி எஜுகேஷன் பிஜிடிஆர்பி எக்ஸாம். இந்த வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலிருந்து ஒரு வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் இயல் 4 திருவிளையாடற் புராணம் பார்க்கலாம். இது ஒரு கவிதை. இதை எழுதினது பரஞ்சோதி முனிவர். நுழையும் முன் பார்க்கலாம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நம்மளுடைய தமிழ் நூல்லையே கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்ட்டு நம்ம படிச்சிருக்கோம். ஒரு கற்றோரையும், அதாவது கல்வி கற்ற புலவனையும் மன்னனையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது மன்னனை விட கல்வி கற்ற புலவன் தான் மேலோங்கி இருப்பான் அப்படின்ற செய்தியும் இருக்கு. அப்படிப்பட்ட புலவனுக்கு மன்னவர் என்ன செய்வார்னா, மன்னனே கவரி வீசுற கதை கூட நம்ம படிச்சிருக்கோம். கவரின்றது அந்த விசிறி இருக்கும் இல்லையா, அந்த விசிறி வீசுவாங்களே, அந்த மாதிரி ஒரு புலவருக்கு மன்னரே என்ன செய்யறாருன்னா கவரி வீசுறாரு. ஒரு புலவருக்கு மன்னன் பொன்னும் பொருளும்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்க என்ன சொல்றாங்கன்னா, கண்ணுக்கு எட்டிய திசை வரை தெரியும் நிலங்களையும் புலவருக்கு கொடையாக கொடுத்து மகிழ்வர். பொன்னும் பொருளும் மட்டும் இல்லாம நிலங்களை கூட அவருக்கு எழுதி கொடுத்து மன்னர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. மன்னன் மட்டும் இல்லாம இறைவனே என்ன பண்ணுவார்னா, ஒரு புலவரோட அறிவை பாராட்டி அவரை பத்தி பெருமையா சொல்றாங்க. அறிவு சிறந்த புலவருக்காக தூது செல்பவன். கடவுளை என்ன பண்றாரு, தூது போறாரு புலவருக்காக. புலவரது அறிவு பெருமையை உணர்த்துபவன். கடவுளே புலவரோட அறிவு எப்படிப்பட்டதுன்ட்டு கடவுளே சொல்றாரு. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ பாடல் பார்க்கலாம். திரு ஆலவாய் காண்டம், இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம், படல சுருக்கம். இதுல நம்ம என்ன பார்க்க போறோன்றது சுருக்கமா கொடுத்துருக்கு. பாண்டியன் நாட்டை ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தது யாருன்னு பார்த்தோம்னா குலச பாண்டியன். அவரு தமிழ் புலமையும் பெற்றிருந்தாரு. அங்கிருந்த கபிலர் கபிலரோட நண்பர் யாருன்னா இடைக்காடனர். அவர் ஒரு புலவர். அந்த புலவர்கிட்ட கபிலன் சொல்றாரு, இந்த மாதிரி குலச பாண்டியன் ரொம்பவும் மரியாதை தெரிஞ்ச ஒரு மன்னன், கற்றவர்களுக்கெல்லாம் ரொம்பவும் சிறப்பு செய்யக்கூடிய ஒரு மன்னன் தான் குலச பாண்டியன் அப்படின்னு சொல்றாரு. அதனால இடைக்காடனார்ன்ற புலவர் என்ன பண்றாருன்னா, அந்த மன்னன் கிட்ட போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு பாடல் பாடுறாரு. பாடல் பாடும்போது ஆனா அந்த மன்னன் இவருக்கு மரியாதை செய்யாம அலட்சியப்படுத்தி அனுப்புறாங்க, அவமதிச்சு அனுப்புறாங்க. அப்படி அனுப்பினோடனே இவருக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போய் கடவுள்கிட்ட சொல்றாரு. கடவுள்கிட்ட சொன்னோடனே கடவுள் என்ன பண்றாருன்னா, அந்த மன்னனுக்கு அவர் செஞ்சு தவற உணர்த்தணும் அப்படின்றதுனால கடம்பவன கோயிலை விட்டு நீங்கி, கடம்பவன கோயில் இருக்கு, அந்த கோயில்ல இருந்து கடவுள் வெளியே போயிட்டு வட திரு ஆலவாயில் சென்று தங்கினார். கடம்பவன கோயில இருந்து வெளியே வட திரு ஆலவாயில்ன்ற ஒரு இடத்துல போய் தங்குறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட மன்னன் தான் செஞ்ச தவற உணர்ந்து போய் கடவுள்கிட்ட போய் வேண்டாரு. நான் தப்பு பண்ணிட்டேன், அவரை நான் அவமதிச்சிட்டேன், அவருக்கு நான் சிறப்பு செய்கிறேன், நீங்கள் திரும்பி நம்ம கோயிலுக்கே வந்துருங்க அப்படின்ட்டு போய் இந்த மன்னன் போய் கடவுள்கிட்ட வேண்டுறாரு. கடவுளை திருப்பியும் என்ன பண்ணுறாருன்னா அந்த கோயிலுக்கு திரும்புறாரு. அதுதான் இந்த படலத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இடைக்காடனார் மன்னனின் அவையில் கவிதை படித்தல் பார்க்கலாம். மன்னனோட அவைக்கு சென்று இந்த புலவர் என்ன பண்றாருன்னா கவிதை படிக்க தொடங்குறாரு. கழிந்த பெரும் கேள்வியினான் என கேட்டு முழுதுணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன் தென்சொல் மொழிந்து அரசன் தன்னை காண்டும் என தொடுத்த பணுவலோடு மூரி தீம்தேன் வழிந்து ஒழுகு தாரணை கண்டு தொடுத்து உரை பணுவல் வாசித்தானால். கபிலர் குலச பாண்டியன் ரொம்பவும் தமிழ் புலமை மிக்கவர்னு சொல்லிட்டு கபிலர் இடைக்காடன் புலவர்கிட்ட சொன்னதுனால இந்த புலவர் என்ன பண்றாருன்னா அந்த அரசவைக்கு போய் அந்த அரசனை பார்த்து அவருடைய கவிதையை படிக்க தொடங்குறாரு. அதுதான் இங்க கொடுத்துருக்கு, பார்க்கலாம். கழிந்த பெரும் கேள்வியினான், கேள்வியினான்னா நூல் வல்லான். குலச பாண்டியன் எப்படிப்பட்டவன்? நூல் வல்லான், தமிழ் புலமை பெற்றவன். அப்படிப்பட்ட தமிழ் புலமை பெற்றவன் என யார் சொன்னது கேட்டு, என கேட்டு யார் சொன்னா? முழுதுணர்ந்த கபிலன் சொன்னாரு. முழுதுணர்ந்த கபிலன்னா எல்லாமே தெரிஞ்ச கபிலன் சொல்றாரு. யார்கிட்ட சொன்னா? தன்பால் பொழிந்த, தன்பால்னா தன்னிடம் சொன்ன பெரும் காதல் மிகு கேண்மையினான், அவர் சொன்ன அந்த அன்பு, அதாவது கேண்மையான நட்பு,
கபிலனுக்கும் அந்த புலவருக்கும் இருக்க நட்பினால் அவர் என்ன செய்யறாருன்னா, தென் சொல் மொழிந்து அரசன் தன்னை காண்டும் என தொடுத்த பணுவலோடு மூரித்தி அங்க அரசவைக்கு போறாரு. அரசவைக்கு போயிட்டு அங்க அரசன் கிட்ட அந்த பணுவல்னா என்ன, பணுவல்னா நூல், அவருடைய கவிதைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிற மன்னன் எப்படிப்பட்ட மன்னன்னா, மூரி தீம் தேன் வழிந்து ஒழுகு தாரணை. தார்னா என்ன, மாலை. அங்க மன்னன் எப்படிப்பட்ட மன்னன் அங்க இருக்காருன்னா, அவர் அணிஞ்சிருக்க தார்ன்றது என்னது, மாலை. அந்த மாலையில இருக்க மலர்கள் எல்லாம் பார்த்தோம்னா தேன் மிகுந்து இருக்கு. அந்த தேன்லாம் இருந்துச்சுன்னா வண்டெல்லாம் எப்படி வந்து மொச்சுக்கிட்டு வரும். அதே மாதிரிதான் இவருடைய மாலையில இருக்கக்கூடிய மலர்ல வந்து தேன் ஒழுகு, அதாவது சொட்ட சொட்ட இருக்குன்னு சொல்றாங்க. அவர்கிட்ட போயிட்டு இவருடைய உரைப்பணுவல் வாசித்தான். இவருடைய அந்த கவிதையை என்ன பண்றாரு, வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. மன்னர் அவருடைய பாடல அரசனுக்கு பாடி காட்டுறாரு. ஆனா அரசன் அதை கவனிக்காம அவமதிச்சிடுறாரு. உடனே புலவர் போயிட்டு இறைவன் கிட்ட முறையிடுறாரு. அதுதான் இந்த பாடலாம் இங்க கொடுத்துருக்கு. சந்நிதியில் விழுந்து, கடவுளோட சந்நிதியில் விழுந்து எழுந்து தமிழ் அறியும் பெருமானேன்னு சொல்றாரு. தமிழ் புலமை பெற்ற பெருமானே, கடவுளே, தன்னை சார்ந்தோர் நல்நிதியே, உன்னை சார்ந்திருக்கிற எல்லாருக்கும் நீ நன்மைதான் செய்வ. திரு ஆலவாய் உடைய நாயகனே, திரு ஆலவாய்னா மதுரை, மதுரை நகரில் குடியிருக்கிற நாயகனே, கடவுளே. நகுதார் வேம்பன் பொன்னிதி போல், வேம்பன்னா வேப்பம் மாலை அணிந்திருக்கிற மன்னன். பொன்னிதி போல் அளவிறந்த கல்வியும், பொண்ணு அதாவது பொன்னும் செல்வமும் இருக்கு, அதே மாதிரி அவர்கிட்ட கல்வி செல்வமும் இருக்குன்னு சொல்றாங்க. அளவிறந்த கல்வியும், இறந்தனது, இறந்தனா இல்லாத, பொண்ணும் இருக்கு, அளவில்லாத கல்வியும் இருக்கு, பொன் செல்வமும் இருக்கு, அளவில்லாத கல்வி செல்வமும் மிக்கு உளன் என்று புகழ கேட்டு, கல்வி செல்வமும் உளன் என்று புகழ கேட்டு மற்றவங்க சொன்னாங்க. அதை கேட்டு சொல் நிறையும் கவி தொடுத்தேன். சொற்களால் சொல்வளம் நிறைந்த ஒரு கவிதையை நான் தொடுத்தேன். அவமதித்தான் சிறிதும் முடி துலக்கான் ஆகி. அந்த அரசன் என்ன பண்ணிட்டாரு, அவமதிச்சிருக்காரு. எப்படி, சிறிதும் முடி துலக்கான் ஆகி. முடி துலக்கான்னா தலையை ஆட்டவே இல்லை, எந்த ஒரு அசைவுமே இல்லை. இந்த புலவன் பாடும்போது எந்த ஒரு அசைவுமே இல்லாம அப்படியே பார்த்திருக்காரு. அதுதான் வந்து அவமதிச்சாரு அப்படின்ட்டு இந்த புலவர் சொல்றாரு. ஆலவாய்னா மதுரை, தார்னா மாலை, இறந்தானா கடந்த, புகழன்னா சொல்ல, முடின்னா தலை. மூணாவது பாடல் பார்க்கலாம். என்னை இகழ்ந்தனோ சொல் வடிவாய் நின்னிடம் பிரியா இமயப்பாவை தன்னையும் சொல் பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன் என் தனக்கு யாது என்னா முன்னை மொழிந்து இடைக்காடன் தனியாத முனிவு ஈர்ப்ப முந்திச் சென்றான் அன்ன உரை செவியின் ஊறுபாடு என உரைப்ப அருளின் மூர்த்தி. என்ன சொல்றாங்கன்னா, அந்த மன்னன் என்னை இகழல, என்ன அவமதிக்கல, சொல்வடிவா இருக்கின்ற உன்னுடைய இடப்பாகத்துல இருக்கின்ற பார்வதி தேவி, அதான் நின்னிடம் பிரியா இமய பாவை, அதாவது பார்வதி தேவிய வந்து அவமதிச்சிருக்காங்க. பார்வதி தேவியும் அவமதிச்சிருக்காங்க, சொல் பொருளான உன்னையுமே, பார்வதி தேவியையும் அப்புறம் சொல் பொருளா இருக்கின்ற சிவபெருமானாகிய உன்னையுமே, உங்க ரெண்டு பேரையும் தான் அந்த மன்னன் அவமதிச்சிருக்காங்க. என் தனக்கு யாது என்ன, எனக்கு என்ன வந்துச்சு, உங்க ரெண்டு பேரும் தான் நான் அவமதிச்சிருக்கான், எனக்கு என்ன வந்துச்சு. முன்னை மொழிந்து இடைக்காடன் தனியாத முனிவு ஈர்ப்ப முந்தி சென்றான். அந்த மாதிரி கடவுளோட முன்னாடி வந்து சொல்லிட்டு தனியாத கோபத்தோட, முனிவுனா கோபம், தனியாத கோபத்தோட சொல்லிட்டு முந்தி சென்றான், சொல்லிட்டு போயிட்டான். அன்ன உரை திருச்செவியின் ஊறுபாடு என உரைப்ப அருளின் மூர்த்தி. அந்த புலவன் சொன்னது கடவுளுக்கு எப்படி இருந்ததா, ஏதோ காதுல போயிட்டு அப்படியே ஒரு கூர்மையான வேலுல வந்து தச்ச மாதிரி அவருக்கு இருந்துதான். இறைவன் கோவிலை விட்டு நீங்குதல் பார்க்கலாம். இந்த புலவன் இறைவன் கிட்ட முறையிட்டு சென்றதுக்கு அப்புறம் இறைவன் என்ன பண்றாருன்னா அந்த கோவிலை விட்டு வெளியே வந்துடுறாரு. போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் அகத்துவகை
பொலிவு மாற்றான் ஞானமயமாகிய தன் லிங்க உருவ மறைத்து உமையாம் நங்கையோடும் வானவர் தம் பிராண எழுந்து புறம்போய் தன் கோவிலின் நேர் வடப்பால் வையை ஆன நதி தென்பாலோர் ஆலயம் கண்டு அங்கு இனிதின் அமர்ந்தான் மன்னோம். என்ன பண்றாருன்னா, போன இடைக்காடனுக்கும் அந்த கோவில முறையிட்டு சென்ற இடைக்காடனுக்கும் அவருடைய நண்பனான கபிலனுக்கும் 2 பேருக்கும் அகத்துவகை அவங்களுடைய உள்ளம், அகம்னா என்ன, உள்ளம்னு சொல்லுவோம் இல்லையா, புறம்னா வெளியே. அப்போ அவங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைற மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஞானமயமாகிய தன் லிங்க உருவம், கோவிலெல்லாம் சிவபெருமான் எந்த உருவத்துல இருப்பாரு, லிங்க உருவத்துல தான் இருப்பாரு. அந்த லிங்க உருவத்தை மறைச்சுக்கிட்டு அவருடைய மனைவி உமையாம் நங்கையோடும், அவரோட மனைவியோடும், உமையாம் நங்கைன்னு கொடுத்துருக்கு, என்னது, உமாதேவி, அவங்களுடைய மனைவி உமாதேவி, அதாவது பார்வதி, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அந்த கோவில்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. வானவர் தம் பிராண எழுந்து, வானவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்களை போற்றுவாங்க. அப்படிப்பட்ட சிவபெருமான் என்ன பண்றாரு, அந்த கோவில்ல இருந்து வெளியே வர்றாரு. வெளியே வந்துட்டு எங்க போறாருன்னா, கோவிலின் நேர் வடப்பால், கோவிலுக்கு நேரா வடக்கே இருக்கின்ற வையை நதி, அந்த வையை நதியை யார் அமைச்சதுன்னு பார்த்தோம்னா நம்ம சிவபெருமான் தான் அமைச்சிருக்காரு. அதனால வையை ஆன நதி தென்பாலோர், அந்த வையை நதிக்கு எதிரில என்ன இருக்கு, அந்த வையை நதிக்கு தெற்கே ஒரு ஆலயம் கண்டு, அதாவது ஒரு கோவிலை அவரு அமைச்சுக்கிட்டு அங்க உட்கார்ந்துக்கிறாரு. அகத்துவகைனா மனமகிழ்ச்சி, வானவர்னா தேவர். அடுத்த பாடல், கோவிலிருந்து இறைவன் சென்று விட்டார் என அறிந்த மன்னன் இறைவன் கிட்ட போய் வேண்ட பாடல் தான் இது. ஏன் இந்த கோவிலை விட்டு நீங்க வெளியே போயிட்டீங்க, இந்த ஊர்ல என்ன நடந்தது, எதனால நீங்க இந்த கோவில்ல இருந்து வெளியே போனீங்கன்ட்டு இறைவன் கிட்ட மன்னன் வேண்டுதல் தான் இந்த பாடல். அல்லது என் தமரால் என் பகைஞரால் கல்வரால் அரிய கானகத்து எல்லை விலங்கு ஆதிகளால் இடையூறு என் தமிழ்நாட்டில் எய்திற்றாலோ, தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ, தவம் தருமம் சுருங்கிற்றாலோ, இல்லறமும் துறவரமும் பிழைத்தனவோ யான் அறியேன் என் தாய் என் தாய். என்ன சொல்றாங்க, என் தமரால், என்னுடைய உறவினர்களால், என்னுடைய தமரனா உறவினர், என்னுடைய சொந்தக்காரங்கனால, அப்படி இல்லைனா என்னுடைய பகைஞரால், பகைஞர்லனா என்னுடைய எதிரிகரால், கல்வரால், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய கல்வர்களால், அரிய கானகத்து எல்லை விலங்குகளால், இந்த காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகளால், ஆதிகளால்னா தமரால், பகைஞரால், கல்வரால், விலங்குகளால், ஆதிகளால்னா ஆகியவற்றால் ஏதாவது உங்களுக்கு இடையூறு ஏற்பட்டுச்சா, இந்த தமிழ்நாட்டுல ஏதாவது இடையூறு ஏற்பட்டுச்சா, தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ, தொல்லைனா தொன்மையான, மறையவர்னா பல நூல்களை கற்று தெரிந்து கொண்டவர் தான் மறையவர்னு சொல்றோம். அவங்க ஒழுக்கம் குன்றினரோ, அவங்க ஒழுக்கத்துல இருந்து தவறி போயிட்டாங்களா, அப்படி இல்லைன்னா இந்த நாட்டுல தவமும் தர்மமும் குறைஞ்சிருச்சா, இல்லறமும் துறவரமும் பிழைத்தானாவோ, இங்க இல்லற வாழ்க்கையும் இல்ல துறவரமும் ஏதாவது இங்க துன்பம் பட்டுச்சா, எனக்கு தெரியல, எதனால நீங்க இங்கிருந்து இந்த கோவிலை விட்டு போயிட்டீங்க. இறைவன் கிட்ட மன்னன் ஏன் இந்த கோவிலை விட்டு வெளியே போனீங்கன்னு கேட்கும்போது இறைவனோட பதில் என்னவா இருக்கும்ன்றதான் இந்த பாடல்ல கொடுத்துருக்கு. ஓங்கு தன் பனைச்சூள் நீபவனத்தை நீந்து ஒரு போதேனும் நீங்குவம் அல்லேம் கண்டாய், ஆயினும் நீயும் வேறு தீங்கு உலை அல்லை காடான் செய்யுளை இகழ்ந்ததாலே, ஆங்கு அவன் இடத்தில் யாம் வைத்த அருணினால் வந்தேம் என்னா. அவர் என்ன சொல்றாருன்னா, ஓங்கு தன் பனைச்சூள், ஓங்குனா உயர்ந்த, தன்னுனா குளிர்ச்சி, ஓங்கு குளிர்ச்சி தரும் பனை, அதாவது வயல்கள், வயல்கள் நிறைந்த நீபவனத்தை, நீபவனம்னா கடம்பவனம், அதாவது கடம்ப மரங்கள் நிறைந்த வனம்,
அப்படி இருக்கின்ற இந்த ஊர்ல இருந்து ஒருபோதும் நான் வெளியேற மாட்டேன். நான் ஏன் வெளியே போனேன்னா, ஆயினும் நீயும் வேறு தீங்கு உழை. நீ எந்த தப்பும் செய்யல. ஆனா ஒரு தீங்கு தவிர வேறு தீங்கு உழை அல்லை. ஒரு தீங்கு தவிர நீ வேற எதுவும் செய்யல. என்ன செஞ்சிருக்காரு? காடான் செய்யுளை இகழ்ந்ததாலே. காடான்னா இடைக்காடான். அவருடைய செய்யுளை இவர் என்ன பண்ணாரு? அவமதிச்சாரு. அதனாலதான் அந்த இடத்துல இருந்து நானு இங்கு வந்தேன். எதுக்காக? அவங்களுடைய மனசு மகிழ்ச்சி அடையறதுக்காக தான் நான் அங்கிருந்து இங்க வந்தேன் அப்படின்ட்டு இறைவனோட பதிலா இருக்கு. மன்னன் தன்னுடைய தவற உணர்ந்து இறைவனிடம் என்ன மன்னிச்சிடுங்க, என்னுடைய தவற பொறுத்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு வேண்ட பாடல் தான் இது. பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை அன்றோ, எண்ணிய பெரியோருக்கு என்னா ஏத்தினா நிறைஞ்சினானே. பெண்ணுடைய பாகத்தை தன்னுடைய உடல்ல பாதி பாகத்தை கொடுத்திருக்க இறைவனே, அதாவது சிவபெருமான் தன்னுடைய பாதி பாகத்தை அவருடைய மனைவிக்கு கொடுத்திருக்காரு. அதை தான் சொல்றாங்க. விண்ணிடை மொழிந்த மாற்றம். விண்ணிலிருந்து ஒரு இறைவனோட சத்தம் கேக்குது, அவர் பேசுற சத்தம் கேக்குது. மீனவன் கேட்டு, யார் கேக்குறாங்க? மீனவன். மீனவன்னா இங்க யாரு? பாண்டிய மன்னன். ஏன்னா பாண்டிய மன்னனோட கொடி என்ன கொடி? மீன் கொடி. அதனால்தான் மீனவன் சொல்றாங்க. மீனவன் கேட்டு வானோர் புண்ணிய சிறியோர், நான் செஞ்ச தப்பு, நான் உங்களுக்கு ரொம்பவும் சிறியவன், நான் செஞ்ச தப்பை நீங்க என்ன பண்ணணும்? என்ன நீங்க பொறுத்து கொள்ளணும். நீங்க நான் சின்ன பையன் தானே, நான் செஞ்ச தப்பை நீங்க பொறுத்து கொள்ளணும். அதுதான் உங்களுக்கு பெருமை அன்றோ. எண்ணிய பெரியோருக்கு என்னா ஏத்தினா நிறைஞ்சினானே. நீங்க பெரியோர், நான் சிறியோர். நீங்க நான் செஞ்ச தப்பை மன்னிச்சிடுங்க. அதுதான் இந்த பாடல். இப்போ அந்த மன்னர் புலவருக்கு மரியாதை செய்கிறாங்க. எப்படி மரியாதை செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவரை கூப்பிட்டு அங்கே அந்த மேடையெல்லாம் அலங்கரித்து மரியாதை செய்கிறாரு எப்படின்னு பார்க்கலாம். விதிமுறை கதலி பூகும் கவரிவால் விதான தீபம். அதாவது கதலினா வாழை, பூகம்னா பாக்கு மரம், அதாவது கமுகு, கவரிவால்னா இப்போ கவரிமானோட முடியிலிருந்து எடுத்து செய்யப்பட்ட அந்த விசிறி தான் கவரின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மன்னர் உட்காந்துருந்தாங்கன்னா மன்னருக்கு இருபுறமும் 2 பேர் இருந்துட்டு அந்த கவரி வீசுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இந்த புலவருக்கு கவரி வீசுறாங்களாம். விதான தீபம், மேற்கூரையெல்லாம் தீபத்தால அலங்கரிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது புதிய தார் நிறை நீர் கும்பம். ஒரு கலச கும்பம், அதுல ஃபுல்லா என்ன நிறைச்சிருக்காங்கன்னா தண்ணி, ஃபுல்லா நீர் நிறைந்த கும்பம் இருக்கு. கதலிகைனா கொடிகள், அதாவது கொடிகள் புனைந்த மன்றம், கொடிகள் நிறைந்த மன்றம். அந்த மன்றம் ஃபுல்லா கொடிகள் நிறைஞ்சிருக்காங்க. கதிர்மணி மாட. கதிர்மணி மாடனா, கதிர்னா ஒளி தரும் மணி, கதிர்மணினா ஒளி தரும் மணி. ஒளி தரும் மணி மாட தம் பொர், அதாவது ஒளி தரும் மணிகள் அமைச்சிருக்காங்க அந்த மாடத்துல. அப்புறம் பார்த்தோம்னா பொன் சேக்கை, அவருடைய இருக்கை, அந்த புலவர் உட்காரக்கூடிய இருக்கை எப்படி இருக்கு? தங்கத்தால் செய்யப்பட்டதா இருக்கு. அங்க எல்லோரும் யாரெல்லாம் இருக்காங்க? கற்றோர் சூழல், எல்லாமே கற்றோர்கள் தான் அங்க இருக்காங்க. மதிப்புனை காடான் தன்னை. மதிப்புனை காடான் யார சொல்றாங்க? இந்த புலவரை சொல்றாங்க. அந்த புலவர் எப்படிப்பட்டவர்? அறிவு நிறைந்தவர். அதனால்தான் மதிப்புனை காடான் தன்னை மங்கள அணி செய்தேற்றி, அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செஞ்சு பெருமைப்படுத்துறாரு. மன்னிப்பு கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு? புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது இடைக்காரனுக்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க. புண்ணிய வடிவான புலவரே, நான் இடைக்காரருக்கு என்ன தப்பு செஞ்சனோ அதை மன்னிச்சிடுங்க, மன்னிச்சுட்டு அதை பொறுத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பணிந்து வணங்கினான். நுண்ணிய கேள்வியோரும், அங்க இருக்க புலவர்கள்லாம் எப்படி? நுண்ணிய கேள்வி அறிவு இருக்கிறவங்க. அவங்க என்ன சொல்றாங்க? மன்னா, நீ சொன்னதையெல்லாம் எங்களுக்கு இப்போ சந்தோஷமா இருக்கு. நீ சொன்னது எங்களுக்கு அமுதம் போல இருக்கு. நீ மன்னிப்பு கேட்டது அமுதம் போல இருக்கு. எங்களுடைய கோபம் எல்லாம் தணிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அங்க இருந்த புலவர்கள்லாம் சொல்றாங்க.
சொல்லேறுவனுக்கு கவரி வீசிய வில்லேறுவன். அதாவது சொல்லேறுவன் யாருன்னு சொல்கிறாங்கன்னா, எப்படி நம்ம ஏரில் உழவு செய்வோம், விவசாயிகள் வந்து ஏரை யூஸ் பண்ணி உழவு செய்வாங்க. அதே மாதிரி இங்கே சொற்களை உழவு செய்து பாடல்களை படைக்கக்கூடியவர்களை தான் சொல்லேறுவன் சொல்கிறாங்க. அதேமாரி வில்லேறுவன்னா வில்லால் சண்டையிடும் மன்னனை தான் வில்லேறுவன்றாங்க. அப்போது ஒரு புலவருக்கு மன்னன் கவரி வீசியதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஏடாலும் புலவர் ஒருவர் நாடாளும் மன்னரை காண அரண்மனை சென்றார். ஒரு புலவர் மன்னனை காண அரண்மனைக்கு போறாரு. அங்க அந்த புலவருக்கு மிகவும் களைப்பு ஏற்பட அவர் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கக்கூடிய முரசு கட்டில அப்படியே தூங்கிடுறாரு. இது வந்து ஏன்னா முரசு கட்டில் யாருக்கு சொந்தமானது? ராஜாவுக்கு சொந்தமானது. அது வந்து இவர் தூங்குனதுனால இது வந்து ஒரு குற்றச்செயலாக தான் பார்க்கணும். ஆனால் அங்கே வந்த மன்னன் இந்த புலவரை பார்த்து என்ன பண்ணுறாருன்னா கவரி வீசுறாரு. அப்போது கண் முழிச்ச புலவர், எனக்காக நீங்கள் கவரி வீசுனீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் எழுதுறாரு. அது என்ன பாடல் பார்த்தோம்னா, புறநானூரில் மாசற விசித்த வார்புரு வல்பின் அப்படின்ற தொடங்குற ஒரு பாடலை எழுதியிருக்காரு. இதில் அந்த புலவர் யாருன்னா மோசிகீரனார். மன்னர் யாருன்னா தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பறை மன்னர் தான். இப்போ நூல்வெளி பார்க்கலாம். திருவிளையாடல் புராணம் இந்த நூலை எழுதினது பரஞ்சோதி முனிவர். இந்த நூலில் மதுரை காண்டம், கூடர் காண்டம், திரு ஆலவாய் காண்டம்னு 3 காண்டம் இருக்குது. 64 படலங்களும் இருக்குது. பரஞ்சோதி முனிவரோட ஊர் என்னன்னு பார்த்தோம்னா திருமறை காட்டில் வேதாரண்யம் இங்கே வந்து பிறந்திருக்காரு. இவர் 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவருக்கு சிவபக்தி ரொம்பவுமே அதிகமாக இருந்திருக்கு. இவருடைய நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, அடுத்தது மதுரை பதிற்று பத்தந்தாதி.